செருப்பு மாலை போடப்பட்டது. அதாவது வந்து அர்ச்சுனா ராமநாதனுடைய படத்தை இவர்தான் இதை ஒரே ஒரு ஆள் தான் வடக்கு மாகாணத்தில் சகல மக்களுடைய நிம்மதியையும் கெடுப்பது. இன்ற வரைக்கும் அந்த தையிட்டு யாரை அளக்க விடையில. ஆனால் செருப்பு மாலை எனக்கு கதைத்தால் தூக்கி அடிப்பேன். அதற்கு எனக்கு செருப்பு மாலை. இதுதான் அரசாங்கமாக இருந்தால் இந்த டிசிசி அரசியல், அதாவது வந்து இந்த வடக்கு மாகாணத்திலே எங்களுடைய சைக்கிள் கட்சி அல்லது இந்த கஜேந்திரகுமார் கட்சியினுடைய இங்கே ஒரு பெண்மணி உட்கார்வதாக இருக்கிறார். ஆகவே தயவு செய்து ஒரு பெண்மணியை பாதுகாப்பான இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிழல் நிறையை இந்த இதிலே ஏற்படுத்துமாறு எங்களுடைய ஒரு வுமனைசர் இந்த பாராளுமன்றத்திலே பக்கத்தில் ஒரு பெண்ணுக்கு இருக்கலாது. தம்பி இளங்குமரன் கூட அங்கே போய் நுண்மணியில் வைத்தியசாலையை பாதா. தம்பி ராசா, உங்களுக்கு தான் 93,000 ஓட் விழுந்தது. ஊழலுக்கு எதிராக கதைக்க வேண்டிய நீங்கள் ஏன் சம்பந்தப்பட்ட வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் தான் ஒரு இந்து அண்டு சத்திய கடதாசியை கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரியாது இளங்குமரனுக்கு என்ன அறிவு இருக்கோ எனக்கு தெரியாது. நீ பயில சொல்றாசா நான் கழிச்சு முடிய. ஸ்ரீதரன் இன்ற வரைக்கும் அந்த வைத்தியசாலை இருக்கிற தளபாடங்கள் எடுத்துட்டு வெளியே விடையலாம். இது சம்பந்தம் வெளியே கொடுக்கலாது. கிளிநொச்சியிலே வச்சிரு ஆரப்பாய்க்கிறது டாக்டர் இல்ல. தமிழ் இளம்பெண்ணு தரம் சொல்லி கடைசியாக புலித்தேவனையும் நடேசனையும் கொலை செய்து போட்டு புலித்தேவனும் நடேசனும் போய் சரணடையத்து முன்ன கோல் எடுத்த போது இவர் தன்னுடைய மனைவியாரோட நித்திர போற ஒரு இடம் எல்லாம் பிள்ளானே. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அங்க கஷ்டப்படுறது ஏழைகள் தான் அந்த கிளிநொச்சி வைத்தியசாலையில் போய் படுக்கிறது. இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான இந்த பிரேரணை உண்மையாகவே அரசாங்கத்தில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு பிரேரணை. இன்னொரு விடயத்தையும் சொல்லணும். இந்த அதோட வடக்கு கிழக்கில் இருந்து தான் இந்த போதை வந்து பெரும்பாலான போதைகள் வந்து கடத்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அதிலே எங்களுடைய இராணுவ வீரர்கள் அதுக்கு சம்பந்தமாக இருக்கிறாருன்னு கூட எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பல தடவை சொல்லியிருக்கிறார். இராணுவ வீரர்கள் தான் இந்த போதை கடத்தல்களையும் நேவி தான் உட்படுகிறது என்றது. ஆகவே இந்த கருத்து உண்மையாக இருக்குமா இருந்தால் இந்த அரசாங்கம் அதற்குரிய பொறுப்புகளை மேற்றுக்கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமாக இந்த 2026ஆம் ஆண்டு ஏலெவல் பரீட்சைக்கு போகின்ற எங்களுடைய மாணவர்கள் இந்த தடவை தங்களுடைய 3வது டேர்ம் ஆக 9 நாட்கள் நடந்திருப்பதாக பல முறைப்பாடுகளை அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் அவற்றை எவ்வாறு கேட்பதென்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அரசாங்கம் அதை தீர்மானமாக முடிவெடுத்திருக்கிறது. நான் அரசாங்கத்தினுடைய அமைச்சரோடு கதைத்திருக்கேன். அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஸ்டடி லீவ் இல்லாமல், ரிப்பீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஸ்டடி லீவ் இல்லாமல் கூட இந்த எக்ஸாமை நடத்துவதாக இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்ட இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மாணவர்களை இல்லை, இந்த ஜெனரேஷன் சி என்று சொல்லப்படுகின்ற இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் இதால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஏஎல் மாணவர்களுடைய விடயத்தில் குறைந்தது 1 மாதமாவது அவர்களுடைய ஸ்டடி லீமை நீட்டி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட முக்கியமான விடயம் ஒன்றை கதை கோணம் கௌரவ மூலாசரன் மந்திரமணி அவர்களே, இந்த டிசிசி அரசியல், அதாவது வந்து இந்த வடக்கு மாகாணத்திலே எங்களுடைய சைக்கிள் கட்சி அல்லது இந்த கஜேந்திரகுமார் கட்சியினுடைய இந்த டிசிசி அரசியல், அதுக்கு முன்னர் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். நான் தவறி இந்த அடுத்தடுத்த மாதங்களிலே நான் இந்த பாராளுமன்ற பதவியை நான் வாபஸ் செய்தால் இங்கே ஒரு பெண்மணி உட்கார்வதாக இருக்கிறார். ஆகவே தயவு செய்து ஒரு பெண்மணியை பாதுகாப்பான இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிழல் நிறையை இந்த இதிலே ஏற்படுத்துமாறு எங்களுடைய சர்ஜன் அட் ஆம்ஸை கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு பெண்மணி, அதை பிறகு ஒரு வுமனைசர் இந்த பாராளுமன்றத்திலே பக்கத்தில் ஒரு பெண்ணுக்கு இருக்கலாது. ஆகவே தயவு செய்து அந்த விடயத்திலே கண்காணித்து கதிரைகளை மாற்றி தருமாறு பல தடவை கடிதம் கொடுத்திருக்கிறேன். ஆகவே அந்த விடயங்களை பார்க்குமாறு கேட்கிறேன். நான் வருகிறோம். இந்த செருப்பு மாலை போடப்பட்டது. அதாவது வந்து அர்ச்சுனா ராமநாதனுடைய படத்தை ஒரு முதுகெலும்பண்ட சாமானே இல்லாமல் அவனுடைய படத்தை தெரியாமல் இங்கே ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் அதை கொண்டே ஒரு இடத்துல ஒட்டி அதுக்கு மாலையை போட்ட இந்த சைக்கிள் கட்சி, இந்த வீட்டு கட்சி, இந்த இவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, நான் செய்த குற்றம் என்ன? அந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பான ஊழல் தொடர்பாக கதைச்சது தான் நான் செய்த குற்றமா? அப்படியானால் அந்த செருப்பு மாலை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தான் இலங்கையிலே அபெக்ஸா வைத்தியசாலைக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஒரே ஒரு கேன்சர் வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலையில் 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட எந்த ஒரு இவர்களுடைய நலம்புரி சங்கங்களுக்கு 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இன்று வரைக்கும் ஒரு கணக்காய்வில்லை. அது அங்கே இருக்கிற MS தேவனேசன் பதிலாக தந்திருக்கிறார். RDHS PDHS சீஃப் செக்ரட்டரி பதிலாக தந்திருக்கிறார்கள். பத்தாக்குறைக்கு சுகாதார அமைச்சரிடம் நான் முறையிட்ட போது அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் இங்கே கன்சர்ட்லையும் பதியப்பட்டிருக்கிறது இல்லை என்று. ஆனால் அதே வைத்தியசாலையிலே வேலை செய்கின்ற கிருசாந்தி என்கிற வைத்தியர்
கோடிக்கணக்கான பணங்களை 2 நர்சிங் ஸ்டாஃபுடைய பேரிலே சேர்த்து பணங்களை சூறையாடினார் என்று சொல்லுகிற போது எங்களுடைய தம்பி இளங்குமரன் கூட அங்கே போய் நுண்மணியில் வைத்தியசாலையை பாதா தம்பி ராசா உங்களுக்கு தான் 93,000 ஓட் விழுந்தது. ஊழலுக்கு எதிராக கதைக்க வேண்டிய நீங்கள் எங்களை பார்த்து கதைக்கணும் ஊழல்வாதிகள் உண்டு. ஆனால் நீங்கள் எங்களை ஊழல்வாதிகள் என்று சொல்லி கொண்டாப்பா இந்த விடயத்தை கதைக்காம இருந்தால் ஒரு மனச்சாட்சி இல்லையா? அதுக்கு எனக்கு ஆன்லைன் சேஃப்டி வழக்கு போடப்பட்டது. எங்களுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் இந்த அரசாங்கத்திலே ஆன்லைன் சேஃப்டி வழக்கு நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சிங்களத்தில் காய்ச்சிருக்கிறார். ஆனால் எனக்கு அதே வழக்கு போடப்பட்ட போது சகல ஆதாரங்களும் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் எழுதிய கடிதம், ஜனாதிபதி அவர்கள் ஊழல் நடந்திருக்கிறது விசாரணை செய்யுங்கள் என்று சுகாதார அமைச்சுக்கு போட்ட கடிதம் அனைத்தையுமே நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கோம். நீதிமன்றம் அதை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஏன் சம்பந்தப்பட்ட வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் தான் ஒரு இந்து அண்டு சத்திய கடதாசியை கொடுத்திருக்கிறார். இந்த வைத்தியருக்குரிய அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அந்த வைத்தியசாலையில் பிரிலிமினரி ஆப்ஜெக்ஷன்ல கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நீதிபதி அவை எதையுமே பார்க்கவில்லை. எதையுமே பார்க்காமல் அந்த வழக்கை எந்த பாதகமும் இல்லாமல் அந்த வீடியோவை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார். எந்தெந்த ஊழலுக்கு எதிராக இந்த அரசாங்கம் வந்திருக்கிறதோ எந்தெந்த ஊழல்களை இன்று நான் பார்த்தேன். எங்களுடைய ஆளுநர் 2 பேரை காண்டிபனையும் எனக்கு தெரியாது, இளங்குமரனுக்கு என்ன அறிவு இருக்கோ எனக்கு தெரியாது, நீ பயில சொல்றாசா நான் கழிச்சு முடிய அதாவது வடக்கு மாகாணசபையின் மாகாணசபை சட்டத்தின்படி ஆளுநருக்குரிய இருக்கக்கூடிய உச்ச அதிகாரம் ஒரு ஊழல்வாதி, ஒரு கள்ளன், ஒரு கோழி கள்ளன் என்றால் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குவது. ஆளுநர் சரியாக ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருவரை கொண்டு வந்து அந்த பதவியிலிருந்து இன்கொயரி செய்யப்பட்டு நீக்கப்பட்டிருக்க போது தம்பி இளங்குமரன் சொல்லி இருக்கிறார் ஜனநாயகத்திலே யாரும் கை வைக்கலான்னு. எனக்கு விளங்கல, அரசியல் இருக்கோ தெரியல, உங்களுக்கும் ஆளுநருக்கும் சண்டை இருக்கோ தெரியல. ஆனால் மிகச்சரியான இந்த அரசாங்கம் எடுத்த முடிவு அவரை 2 பேரையும் இந்த இதில் இருந்து நீக்கியது. அது பரவாயில்லை. இந்த தையட்டி விகாரையே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இதை அளந்து கொடுப்போம்னு தம்பி இளங்குமரனுக்கு தெரியும். எல்லாருமே 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பவானந்த ராஜா உட்பட ட்ரை பண்ணுகின்ற போது இவர் தான் இதை ஒரே ஒரு ஆள் தான் வடக்கு மாகாணத்தில் சகல மக்களுடைய நிம்மதியையும் கெடுப்பது. இந்த வரைக்கும் அந்த தையட்டி விகாரை அளக்க விடையில. ஆனால் செருப்பு மாலை எனக்கு செருப்பு மாலை சரிதானே, அது பரவாயில்லை. தெல்லிப்பள்ள ஆதார வைத்தியசாலை மத்திய கொண்டே கொடுத்து அதை டெவலப் பண்ணுவோம் என்றால் அதை டெவலப் பண்ண சொன்னதுக்கு எனக்கு என்ன தாறுமாறா பேசுகிற போது கதை தூக்கி அடிப்பேன். அதற்கு எனக்கு செருப்பு மாலை. இதுதான் அரசாங்கமாக இருந்தால், இதுதான் அரசியலாக இருந்தால் இந்த அரசியலை சாகும் வரைக்கும் நிற்பேன். எவன் எதிர்த்தாலும் நிற்பேன். ஏனென்றால் என்னுடைய மக்கள் நிம்மதியாக வாழணும். முன்னே நான் சொல்லியிருக்கிறேன் சுகாதார அமைச்சரிடம் அந்த கிளிநொச்சி வைத்தியசாலையை நாங்கள் மத்திக்கு கொடுப்போம். மத்தியில் அந்த கிளிநொச்சி வைத்தியசாலையை கொடுத்து டெவலப் பண்ணும் என்றால் அதி குறைஞ்ச வருமானம் உள்ள மாவட்டம். ஒரு வைத்தியசாலையிலே எப்பயோ கொடுத்த சுவிட்சர்லாண்டோ அல்லது நோர்வே கொடுத்த பில்டிங் அப்படியே நாசமாகிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மகப்பேற்று பெண் கட்டிடம் அப்படியே நாசமாகிறது. அவ்வளவு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் நாசமாகிறது. ஆனால் ஸ்ரீதரன் இன்ற வரைக்கும் அந்த வைத்தியசாலை இருக்கிற தளபாடங்கள் எடுத்து வெளியே விடையலாம். இது சம்பந்தம் வெளியே கொடுக்கலாது. கிளிநொச்சியிலே வச்சிரு ஆரப்பாய்க்கிறது டாக்டர் இல்லை. ஸோ இப்போ இதுகளை கதைச்சே சரி இந்த வைத்தியசாலையை மத்திக்கு கொடுத்து வைத்தியர்களை அதிகரித்து காடரி விஷன் பண்ணுவோம் என்றால் வாழ்க்கையில் வைத்தியசாலைக்கே போகாத, இலங்கையில் இருக்கிற வைத்தியசாலைக்கே போகாத கஜேந்திரமே சொல்லுகிறார் மத்திய கொடுக்காது. இதே 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே கன்சாட்டில் இருக்கிறது சகல வைத்தியசாலையை மத்திய கொடுவேன் கதைச்ச இந்த இவருடைய பித்தலாட்டமான கதை. எங்க போவது எங்களுடைய தமிழீழம் வேண்டி தரம் என்று சொல்லி கடைசியாக புலித்தேவனையும் நடேசனையும் கொலை செய்து போட்டு புலித்தேவனும் நடேசனும் போய் சரணடையத்து முன்ன கோல் எடுத்த போது இவர் தன்னுடைய மனைவியாரோட நித்திர போன் ஆஃப் பண்ணி போட்டு அவங்க வெடி வேண்டி செத்தது. ஆனால் தமிழீழம் கொண்டாடுகின்ற இவருடைய சொத்துக்கள் எல்ஐசியில் இவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் லண்டனில் எத்தனை பிள்ளை இருக்கும் ஆண்டு தான் தெரியும். போற ஒரு இடம் எல்லாம் பிள்ளைதானே. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அங்கே கஷ்டப்படுறது ஏழைகள் தான் அந்த கிளிநொச்சி வைத்தியசாலையில் போய் படுக்கிறது. ஸ்ரீதரன் பிள்ளை லண்டன்ல, இவற்றை மனசு ஊட்டியெல்லாம் வெளிநாட்டில் ஏழைகள். தம்பி இளங்குமரன் முடிந்தால் ஒரு வசனம் நீ சொல்லு, நான் கதைப்பது சரியா பிள்ளையாண்டு. தெல்லிப்பள வைத்தியசாலையில் போய் படுக்கிறது எங்கட சகோதரமடாப்பா, වෙලා ඉවරයිද? විනාඩි ටිකක් තියෙනවා කියලා කිව්වේ නෑනේ. කිව්වා. හරි. ඔබතුමාට ඇහුණා. තප්පරේ තියත් දෙන්න. ඒ නිසා නෑ බොරු නෙවෙයි. ඒ නිසා தயவு செய்து இந்த விடயங்களில் தமிழ் மக்கள் மிக தெளிவாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும். இந்த தமிழரை கொலை செய்வது யார், தமிழீழம் என்ற பெயரில் தமிழர்களை நாசமாக்குவது யார் என்பதை எங்களுடைய தமிழினம் என்றாவது ஒரு நாள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் எங்களுடைய தமிழினம் வடக்கும் கிழக்கும் தொடர்ந்து அழியும். இது இந்த பாராளுமன்றத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.